ஆப்கானில் நொறுங்கி விழுந்து விபத்திற்குள்ளானது இந்திய விமானம் அல்ல என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். ஆப்கான் ஊடகங்கள் இந்திய விமானம் விபத்திற்குள்ளானதாக செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அந்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க? முழு விவரங்கள். வணக்கம். ஆப்கானிஸ்தான் நாட்டில் இந்திய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதாக இன்று காலை முதல் செய்தி வெளியானது. இந்த செய்தியை வெளியிட்டது ஆப்கான் நாட்டு ஊடகங்கள். குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய டோலோ நியூஸ் என்கிற ஒரு ஊடக நிறுவனம் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக மாஸ்கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்திய விமானம் ஒன்று அங்கிருக்கக்கூடிய பதக்ஷான் மாகாணத்தில் கரண் மாவட்டத்தில் குறிப்பாக தோப்கானா மலைப்பகுதி என்கிற ஒரு மலைப்பகுதி இருக்கிறது. அந்த மலைப்பகுதியில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதாக செய்தி வெளியிட்டிருந்தது. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இந்திய தரப்பிலிருந்து எதுவும் வெளியாகவில்லை. இந்த விமானத்தை மீட்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருந்தது. இந்த நிலையில்தான் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாகவும், ஆனால் அந்த விமானம் இந்திய விமானம் அல்ல, மாறாக மொரோக்கோ நாட்டை சேர்ந்த சிறிய ரக விமானம் என்று விளக்கம் அளித்திருக்கிறது. அது இந்திய நாட்டை சேர்ந்த ஷெட்யூல்டு பிளைட்டும் அல்ல, நான் ஷெட்யூல்டு பிளைட்டும் அல்ல, மொரோக்கோ நாட்டை சேர்ந்த சிறிய ரக விமானம். மேலதிக விவரங்களுக்காக தாங்கள் காத்திருப்பதாக விமான போக்குவரத்து துறை தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. எனவே விபத்துக்குள்ளான விமானம் இந்திய நாட்டை சேர்ந்த விமானம் அல்ல என்று தற்போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.